Actually, in the particular part, in the video எடுக்கிறது வந்து I feel so much grateful. Those all back, I came here, I pitched my tent there. Maybe I don't remember. You don't remember? Actually, I have video, but right now I don't have signal, no, or else I would have show you. That time I am a solo backpacker. So I came, I gave you 150 rupees and I stayed there. There I pitched my tent. Actually, you gave me that washroom mandala and now it's developed. A little bit developed. Developed, yeah. Can I show you in my video? Yeah. இவர் தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ண. Yeah. You can say welcome to Pangong. Yeah. Oh, welcome to you. எனக்கு லாஸ்ட் டைம் ஹெல்ப் பண்ணவர் இவர் தாங்க. இவரை நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். நவ் ஐ எம் இன் வெரி குட் பொசிஷன் ஆக்சுவலி. ஐ எம் ரன்னிங் அ பிஸ்னஸ் இன் காஷ்மீர். Oh yeah. ஐ எம் ரன்னிங் அ travel agency. Home stay I'm running and also restaurant also I'm running. Thank you. I'm in a good position by God's grace. All blessed. Thank you very much. Thank you so much. Last time you helped me here. Okay. I don't remember that. Okay. Because me old, just that is okay. I lost that moment. That is okay. I'm very happy that I meet you today. Thank you, sir. Julie. Can I go and make some? Yeah. Sure. Thank you. இவரையும் பார்த்துட்டேங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் நம்மளுக்கு சீரியஸாக? நிறைய பேருக்கு தெரியாது, நான் வந்து பட்ஜெட் பேக் பேக்கிங் தான் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ட்ராவலில் நான் நினச்சது என்னென்னா, நம்ம இப்படி பட்ஜெட்டாக இருந்துடக்கூடாது. ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளும் ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணணும், நம்மளும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஐம் ஸோ ஹாப்பி சீரியஸ்லி. இந்த பிளேஸில் தாங்க நான் டென்ட்டு பிச் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர், 2 வருஷம் முன்னாடி. தேங்க்யூ வெரி மச். இந்த பிளேஸ்க்குமே நான் தேங்க்யூ சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த வியூவில் வந்து நான் டென்ட் பிச் பண்ணியிருந்தேன். அந்த டைம் நான் வரும்போது என் கையில் 1000 ரூபா கூட கிடையாது சீரியஸாக. பட் ஏதோ ஒரு தைரியத்தில் 250 ரூபா பஸ்ஸு. இப்போ பஸ்ஸு இல்லை ஆக்சுவலி. அப்போ வந்து பஸ் இருந்தது. லேலேருந்து பஸ் ஏறி பேங்காங் வந்துட்டேன். 5-6 பேர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கெல்லாம் வந்து டென்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் நிறைய ஹோட்டல்ஸுமே பட்ஜெட்டில் கேட்டு பார்த்தேன். ஒரு 500 ருபீஸ் 600 ருபீஸ்னால் ஓகேனா நோ 4000க்கு மேலே தான் ரூம் எல்லாமே இங்கே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் விடலை. நான் ஒவ்வொருத்தராக வந்து கேட்டுகிட்டு இருக்கும்போது ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சு 8வது ஆள் நினைக்கிறேன் அவர் வந்து சரி ஓகே நான் 150 சார்ஜ் பண்ணுவேன் அந்த பிளேஸ்க்கு ஓகேயா அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல 150 என்னோடய பட்ஜெட்டு தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த லேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து டென்ட் பிச் பண்ணுறதுக்கு வந்து இடம் கொடுத்தாங்க. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம அவுட் சைடு பண்ண முடியாது, ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். சரின்னு சொல்லி அந்த நம்ம போய் பார்த்தோம் இல்லையா ஒரு அங்கிள், அவர் தான் நம்மளுக்கு இடம் கொடுத்தாரு. இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து டென்ட் பிச் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஆக்சுவலி இங்கே கோயில் மாதிரி ஒன்று இருக்கும். அது கோயிலான்னு தெரியல, பட் அப்பயுமே அந்த வீடியோக்குள்ளே மேபி நான் அந்த வீடியோவை நான் போடுறேன். அப்போயுமே இந்த மாதிரி அந்த கோயிலுக்குள்ளே வந்து நான் போனேன். அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இப்போ ஐ ஜஸ்ட் அப்போ நான் ஒரு விஷ் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல அந்த விஷ் வந்து நான் மேக் பண்ணேன். ஏன்னா எனக்கு உள்ளே என்ன கடவுள் இருக்காங்கன்னு தெரியல. என்னோடய கடவுள் யூனிவர்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் வீடியோலாம் எடுத்தேன். இந்த இடத்துல வீடியோலாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் அந்த விஷ் வந்து நான் பண்ணேன். ஐ விஷ் நான் கண்டிப்பாக அடுத்த தடவை வரும்போது ஒரு நல்ல நிலமையில் இருக்கணும், செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாது, அந்தளவு நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இப்போ காஷ்மீரில் நான் நல்ல பொசிஷனில் இருக்கேன். பிஸ்னஸில் அப் அண்ட் டவுன் இருக்கும், ஏன்னா இப்போ டவுனாக தான் இருக்குது, அப் அண்ட் டவுன் இருக்கும், அது நாட் அ ப்ராப்ளம். பட் ஸ்டில் ஐ மீன் வெரி குட் பொசிஷன். நம்ம வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணணும், நம்மளால் முடியும்னு ட்ரஸ்ட் பண்ணி காலில் எடுத்து வைக்கணும், அதுதான் விஷயம். அண்ட் முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே உங்களோட சப்போர்ட்டு, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் வந்து நான் இந்த பிளேஸில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே தான் என்னோடய ஸ்ட்ரென்த், என்னோடய பேக் போன் ஆக்சுவலி. நீங்கள் இல்லை அப்படின்னா, ஏன்னா நான் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப டவுனாகி இருக்கும் போது எனக்கு வர மெசேஜஸ்லாம் வந்து
ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் அவங்கள பார்த்துருக்க கூட மாட்டேன். பட் அவங்க சிஸ்டர் நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது சம்திங் ஐ எம் வெரி பிளஸ்டு சீரியஸ்லி. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். பட் அது கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். அதுக்கு நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா. என் ட்ராவலுக்கு நான் ரொம்ப உண்மையாக இருந்தேன். ஸோ என் ட்ராவல் தான் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தது. ஐம் ஸோ கிரேட்ஃபுல் சீரியஸ்லி. இந்த இடத்துல வந்து நான் இந்த வீடியோ மேக் பண்ணுவேன்னு சொல்லி சத்தியமாக இவ்வளோ சீக்கிரம் அதை மேக் பண்ணுவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி மேக் பண்ணுவேன், பட் இவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கல. ரொம்ப நேரம் பேசி நான் அழுக ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா அந்தளவு எமோஷ்னலி ஐ ஃபீல் வெரி குட் சீரியஸ்லி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக பார்க்குற உங்களோட லைஃப்லேயும் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரணும். சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. அதை வந்து நீங்கள் 100% ட்ரஸ்ட் பண்ணணும். அதை நீங்கள் அச்சீவ் பண்ணதாகவே நீங்கள் நினச்சி அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 100% இட் வில் பி ஹேப்பன். அது வந்து நான் இந்த இடத்துல அது ஒரு நல்ல ஒரு ப்ரூஃபோட, என்னோடய லைஃப் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் லேக் பாருங்கள், பேங்காங் லேக். ஐம் ஸோ ஹாப்பி சீரியஸ்லி. ஐம் ஸோ ஹாப்பி.